ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றே. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும், கொஞ்சம் அமைதியாக உட்காரணுன்றதுக்காக தான் சில விஷயங்களை நான் செஞ்சு தர்றேன். ஆனால் நான் செய்கிறது உன் நன்மைக்காக தான். நீ ஓய்வெடுக்கணும், உனக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்காம நீ எதற்காக கண்டதையும் யோசித்து கவலைப்பட்டு வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகளை பெருசாக்கிக்கிற. இப்போது நீ அமைதியாக இருக்க வேண்டிய தருணம். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு. இன்னும் நடக்காததை பற்றி கவலைப்படாத. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி இன்று இரவோட இரவாகவே இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சு முடிச்சிடுறேன். நாளைய விடியலை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம். அதை நல்ல நாளாக நல்ல விடியலாக நான் உனக்காக விடிய வைப்பேன் என் செல்லமே. உன் உள்ளத்துக்கு அமைதியை தரக்கூடிய ஓய்வை ஏற்றுக்கொள். எப்போதும் நல்லதே நடக்கும்னு நம்பு. இந்த வராகி அம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நீ தடுக்கி விழுந்துட்ட, தெரியாம தவறி விழுந்துட்டனா உன்னை தூக்கி விடுறதுக்கும் ஐயோ பாவம்னு உனக்காக பாவப்படவும் இங்க யாருமே வரமாட்டாங்க. நீ என்னதான் சொந்தம் பந்தம் ரத்த சம்பந்தம் நெருங்கிய உறவுன்னு சொன்னா கூட உனக்கு ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவர்களுடைய வேலை அதை கேட்பதும் கவனிப்பதும் வேடிக்கை பார்க்கறதும் மட்டும்தான். அவங்க அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு அவங்க வாழ்க்கையும் வேலையையும் பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீதான் உன் வாழ்க்கையில உன் முன்னேற்றத்துக்கான மாற்றத்துக்கான விஷயங்களை செய்யணும். நீ எழுந்து நிற்கிறதுக்கு யாராவது வந்து கையை பிடிச்சி தூக்கி விடுவாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம் என் செல்லமே. எப்போதும் எதுக்காகவும் சோர்ந்து போகாம நீ தைரியமா இருக்கணும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு நீ முழுசா நம்பு. உன்னை கையில் தாங்கி கொண்டு உனக்கான சக்தியாக எப்போதும் இருப்பேன். நீ நினைக்கிறது போல உனக்காக யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. நீ யாரையும் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சு தேவையில்லாம குத்தம் சொல்லாதே. அவங்க எனக்காக வந்து நிற்கலை, எனக்காக செய்யலை, எனக்காக பேசலைன்னு யாரையும் நீ எதிர்பார்க்க கூடாது என் செல்லமே. உனக்காக யாரையும் தேட வேண்டாம். அவங்க உன்னை தேடி வரும்படி நீ நடந்துக்கோ. உன் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான வேலைகளை செய்யும்போது மற்றவங்க தானாக உன்னை தேடி வரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னை உடைக்க அல்ல உருவாக்க தான் வருதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எப்போதும் மனம் தளராம தைரியமா இருக்க கத்துக்கோ. தைரியம்தான் உனக்கான மிகப்பெரிய ஆயுதம். போனது போச்சுன்னு விட்டுட்டு வரப்போற நன்மைகளை வரவேற்க தயாராகு. என்ன நடந்தாலும் எழுந்து ஓடக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும். கீழே விழுந்து கிடப்பதே தவறு என்பதை புரிந்து கொண்டு எப்போதுமே முயற்சியை செஞ்சுக்கிட்டே இரு. முடியலை, என்னால் செய்ய தெரியலைன்னு சொல்றது மனசு விட்டு போகும்போது மட்டுமே வரும். எப்போவுமே சுய நம்பிக்கையோட முன்னேறு. உன் லட்சியத்தில் தீவிரமாக செயலாற்று. எந்த சூழ்நிலையிலையும் எல்லாமே கடந்து போகின்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும். அதுதான் உனக்கான வெற்றியை கொடுக்கும். நீ மட்டும் மன உறுதியோடு இருந்தாலே நீ தேடுகிற அனைத்தும் தானாக உன்னை தேடி வந்துடும் என் செல்லமே. உன் முயற்சிகளில் நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றியை நிச்சயமா பெற்று தருவேன். நீ யாரிடமும் நெருக்கமாகவோ முழு நம்பிக்கையோடு உறவுகளை மேம்படுத்தாமல் இருப்பதையோ ஒரு சிலர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நீ வேணும்னு தான் விலகி இருக்க, உனக்கு ஆணவம் திமிர அது இதுன்னு உன்னை பற்றி உனக்கு பின்னால் யார் என்ன பேசினாலும் நீ எதையும் கண்டு கொள்ள வேணாம். அது அவர்களுடைய அறியாமையின் வெளிப்பாடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஆழமான அறிவோட அமைதியாக இருந்துக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கு வேணும்னா நீ பொறுப்பாக முடியுமே தவிர அடுத்தவங்க பேசுறதுக்கும் அடுத்தவங்க செய்கிறதுக்கும் நீ பொறுப்பாக முடியாதல்லவா. அதனால் யார் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்க தயாராகு. இன்னைக்கு உன்னை நேசிக்கிறவங்க நாளைக்கே வெறுக்கலாம். இன்னைக்கு உன்னை வெறுக்கிறவங்க நாளைக்கே கூட அன்பு காட்டலாம். இது எல்லாமே மனிதனின் இயல்பு, வாழ்க்கையின் சுழற்சி. நீ உன் மனசை யார்கிட்டையும் முழுமையாக சேர்த்து கொள்ளாமல் நடுநிலையாக இருக்க கற்றுக்கோ. யாரையும் வெறுக்காம
யாரிடமும் பற்றுதல் வைக்காமல் அமைதியாக பழகும் மனநிலைதான் உன்னை வலிமையாக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. என் அருளால உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். உனக்குள்ள ஏதோ ஒரு தேடல் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இல்லையா? அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லைகளையும் தாண்டி நீ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற. நீ எதெல்லாம் என்கிட்ட வேணும்னு எதிர்பார்க்குறியோ அது அனைத்தையும் இந்த வராகியம்மா நான் உனக்காக சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். எப்போது மனசுல என்னையே நினச்சிக்கிட்டு உன் வாழ்வின் கஷ்டங்களை நினைத்து நீ கலங்குவதும் எனக்கு தெரியும். உன் மனதில் நீ என்ன யோசிக்கிற, என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தரேன். உன் கேள்விகளின் எல்லா பதிலும் உன் உள்ளத்துக்குள்ளே தான் மறைஞ்சு கிடக்குது. உன் ஆசைகள் மங்கிடத்து போல தோணினாலும் ஆசைகள் உன்னை விட்டு அழிஞ்சு போகலை. உனக்குள்ளே இருக்கிற ஆசைகளை மறைச்சி வச்சுக்கிட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டே வேலையை செய்யாமல் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் ஒன்றும் தப்பில்லை அல்லவா? நல்ல ஆசைகளாக நேர்மறையான ஆசைகளாக இருக்கும்போது நீ அதுக்காக களமிறங்கி வேலை செய்கிறதுல தப்பே இல்லை. இந்த வராகியம்மா உன் இதயத்தில் இருக்கும் அத்தனை எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன். உன் மனசில் பாரம் எதுவும் வேண்டாம். உன் மன பாரம் அனைத்தையும் இறக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. அவங்க இப்படி இருக்கணும், இவங்க அதை செய்யணும்னு நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேணாம். நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போ. உன்னை உயர்த்திக்கொள். உன் மனதின் கவலைகளை தூரமாக்கு. ஏன்னா கவலைங்கிறது உன்னை மங்கச் செய்யும் விஷயமாக இருக்கு. எப்போதும் பக்தியோட இரு. அந்த பக்தி தான் உன் மனதை தெளிவாக்கும் ஒளியாக இருக்கும். ஒவ்வொரு நொடியும் இந்த வராகியம்மா உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் மனசை நீ பக்குவமாக வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய்யும்போது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தின் அருள் உனக்கு சுலபமாக கிடைச்சிடும். நானும் உன் எண்ணங்களுக்குள்ளேயே இருந்து நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் என் அருளால் நடத்தி முடிக்கிறேன். வாழ்க்கையில் சில விஷயங்களை மறப்பது கஷ்டம்னு எனக்கு தெரியும். சில விஷயங்களை இழந்ததை நினச்சி நீ வேதனைப்படுறங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நீ எதுக்காக இதெல்லாம் என்னவோ நிரந்தரமாக உன் கூடவே இருக்க போகிற மாதிரி யோசித்து கவலைப்படணும்? நிலையற்ற விஷயங்களில் எது உன்னை விட்டு போனாலும் விலகி போனாலும் நீ கவலைப்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனசு வந்துட்டாலே கோபம் தானாக குறைஞ்சிடும். உன்னை ஆபத்தில் சிக்க வைக்கக்கூடிய கோபத்தை தூக்கி எறி. அமைதி எப்போதும் உன்னை தெளிவாக சிந்திக்க வைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ பொறுமையாக இரு. இப்போது உனக்கு குழப்பமாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் இந்த வராகியம்மா என் அருளால் சரி செய்ய போகிறேன். இனி ஒவ்வொரு அனுபவமும் உன்னை என் பக்கம் அருகில் கொண்டு வரும் என் செல்லமே. நீ எப்போது என்னை வான்னு கூப்பிட்டாலும் உடனே இந்த வராகியம்மா உனக்காக உன் வாழ்க்கையோட வந்து சேர்ந்துருவேன். நல்ல 3 வேளை சாப்பாடும் நிம்மதியான தூக்கமும்னு உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதற்கு நான் தயாராகவே இருக்கேன். நீயும் 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய நன்றி உணர்வோடு இரு. நீ கேட்ட அனைத்தும் உனக்கு கிடைப்பதற்கு இந்த வராகியம்மா வழிகாட்டுவேன் என் செல்லமே. உன் இதயத்திலிருந்து நீ நேராக என்னை நோக்கி வந்தீனா இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு தேவையான மன தெளிவையும் நிம்மதியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தையும் வேதனையையும் வேரோடு பிடிச்சு தூக்கி எறிஞ்சிடுறேன். உன் கண்களில் ஒளியும் இதயத்தில் அமைதியும் இருக்கும்படி வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். எப்போதும் இந்த வராகியம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் என் செல்லமே. சில முக்கியமான விஷயங்களை நீ உன் வாழ்க்கையில் இழந்திருந்தாலும் அதையே யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம தைரியமாக இருக்க கற்றுக்கோ. நீ இழந்தது உனக்கான தண்டனை கிடையாது. உன் மனதை தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன். நீ நம்பிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு ஏமாற்றத்தையும் வலியையும் கொடுத்திருந்தாலும் நீ அதை தாண்டி தைரியமாக எழுந்து நிற்க தயாராகு. ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆசைப்படுற விஷயங்கள் நடக்காமல் தடைகள் உருவாகும் போது அதுக்காக நீ துவண்டு போக வேண்டாம். எந்த ஆசையாக இருந்தாலும் எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அது நடக்காத போது நீ அதிலேயே மூழ்கிராம தேங்கிராம
அடுத்து நடக்க வேண்டியதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. இப்போது உன்னை துன்பத்தின் வலையில் சிக்க வைக்கும் விஷயங்களாக எது நடந்தாலும் நீ கவலைப்படாத. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை வெளிச்சமாக வாழ வைக்கிறேன். இதயத்திலிருந்து நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் அருளை உணர்வாய். என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு முடிவே தெரியாம உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளையான உன் வாழ்க்கை பயணத்துல நான் ஒவ்வொரு நொடியிலும் உன் கூடவே இருப்பேன். இந்த வராகி அம்மா உன்னை வழி நடத்துவேன்னு நம்பு. உன் உயிரையும் உன் மனதையும் நீ என்னிடம் ஒப்படைத்து விட்டாய்தானே. அந்த சரணாகதி தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பக்தியாக, அமைதியாக, பொறுமையாக, சகிப்புத்தன்மையாக இருந்து உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியை பெற்றுத்தரும். எல்லா வகையிலும் நான் உனக்கு துணையா பாதுகாப்பா